ரகசிய காதலை கண்டுபிடித்த கணவரை கொலை செய்துவிட்டு பாம்பு கடித்து இயற்கை மரணமடைந்ததாக சித்தரித்த மனைவி காதலனோடு சிக்கியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்தவர் 25 வயது அமித். இவரது மனைவி ரவிதா. சில ஆண்டுகளுக்கு முன் திருமணமான இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அமித் கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி காலையில் அமித்தை படுக்கையிலிருந்து ரவிதா எழுப்பச் சென்றபோது அவர் மீது பாம்பு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது அசைவற்று கிடந்த அமித் மீது ஒரு பாம்பு கடித்து கொண்டிருந்ததைக் கண்டு பீதியடைந்தனர். இதனை சிலர் வீடியோவாகவும் பதிவு செய்தனர். பாம்பை பிடித்துவிட்டு அமித்தை எழுப்பிய போது அவர் இறந்து விட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக தகவலறிந்து சென்ற போலீசார் அமித்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாம்புகள் பொதுவாக மனிதரை ஒருமுறை கடித்தாலே அந்த இடத்திலிருந்து உடனே சென்றுவிடும் நிலையில் பாம்பு அமித்தின் உடல் மீதே இருந்ததும் பலமுறை கடித்திருந்ததும் போலீசாருக்கு சந்தேகத்தை கிளப்பியது. பிரேத பரிசோதனையில் அமித்தின் உடலை பாம்பு 10 முறை கடித்திருப்பது தெரிய வந்தது. ஆனால் பாம்பின் விஷம் உடலில் இல்லாததும் பாம்பு கடிப்பதற்கு முன்னரே அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அமித்தை கொலை செய்துவிட்டு பாம்பு கடித்து உயிரிழந்ததைப் போன்று சித்தரிக்க முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவர்கள் அளித்த பிரேத பரிசோதனை முடிவை வைத்து ரவிதாவிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது தனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்துள்ளார். ஆனால் போலீசாருக்கு ரவிதா மீதே அதிக சந்தேகம் இருந்ததால் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கணவரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். கூலி வேலைக்கு சென்று வந்த அமித்திற்கு பெரிய அளவில் வருமானம் இல்லாமல் இருந்துள்ளது. அப்போது அமித்தோடு அடிக்கடி வீட்டிற்கு சென்று வந்த அவரது நண்பர் அமர்தீப்புடன் ரவிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர் அமித்திற்கு தெரியாமல் ரவிதாவுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார். இதனால் அமர்தீப்புடன் ரவிதாவுக்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகி வந்தது அமித்திற்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்களை கண்டித்துள்ளார். ஆனால் அமர்தீப்புடனான ரகசிய உறவை ரவிதா கைவிட மறுத்துவிட்டார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வேலைக்கு சென்றுவிட்டு அமித் வீடு திரும்பிய போது ரவிதாவும் அமர்தீப்பும் ஒன்றாக தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆத்திரமடைந்த அவர் இருவரிடமும் சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற ரவிதா மற்றும் அமர்தீப் இதற்கு மேலும் அமித்தை விட்டு வைத்தால் தங்கள் ரகசிய உறவுக்கு தடையாக இருப்பார் என்று கருதியுள்ளனர். இதனால் அமித்தை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் கொலை செய்துவிட்டு சிறைக்கு செல்ல விரும்பாத அவர்கள் கொலை செய்துவிட்டு அதனை விபத்து போல் சித்தரிக்க முயற்சித்துள்ளனர். போலீசில் சிக்காமல் கொலை செய்வது எப்படி என இருவரும் யூடியூபில் வீடியோக்களை பார்த்துள்ளனர். அப்போதுதான் உத்தரப்பிரதேசத்தில் பாம்பு கடித்து பலர் இறப்பது சாதாரணமாக நடந்து வருவதை அறிந்துள்ளனர். அதை தங்களுடைய கொலை திட்டத்திற்கு பயன்படுத்த திட்டமிட்டனர். அதன்படி கடந்த 12ஆம் தேதி பாம்பாட்டி ஒருவரிடமிருந்து 1000 ரூபாய் கொடுத்து விஷ பாம்பை வாங்கி வந்துள்ளனர். பின்னர் இரவு அமித் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது இருவரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். கொலையை இயற்கை மரணமாக மாற்ற வாங்கி வந்த பாம்பை அமித் உடல் மீது விட்டு கடிக்க வைத்துள்ளனர். பாம்பு கடித்த பிறகு ஒன்றும் தெரியாததைப் போல் அழுது கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினரை நம்ப வைத்ததாக கூறி ரவிதா போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். இதையடுத்து ரவிதா மற்றும் அவரது காதலர் அமர்தீப்பை கைது செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.